ஓகே, அது என்ன கூகுள் காட்டாத பாதை அப்படின்னு ஒரு தலைப்பு அப்படின்னு. இந்த தலைப்பு கொடுக்குறப்ப கூட முருகன் கேட்டார், என்ன தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, வந்து பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு. வாழ்க்கையில் இப்போ பெரும்பாலும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட கூகுளில் போயிட்டு மேப்ஸில் போட்டுக்கிறோம். கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரே ரோட்டில் தான் நேரில் வருதுனாலும் 100 சந்தேகம் வருது. எப்போது வந்த பாதை தான், முன்ன விட பாதை எளிதாக இருந்தாலுமே கூட மறுபடி ஒரு மேப் போட்டுக்கிறது தான். இன்றைக்கி நான் வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதி என்பது கடந்த வருடம் அங்கே வந்து தான் தங்கினேன். ஆனால் எனக்கு இடம் தெரிய இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்ம தேடுறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் சார்ந்து கொண்டே இருப்பது. ஒரு விஷயத்தை தேடுறோம்னா ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் தேடுறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தேடுறோம். ஆனால் நம்ம மூளையே ஒரு கூகுள் தான், நம்ம மூளையே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பெரும்பாலும் நம்புவதே கிடையாது. உலகத்திற்கென்று வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுவான பாதைகளை தாண்டி நாம் என்ன பாதை நமக்காக வகுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது. அதுதான் கூகுள் காட்டாத பாதை. கூகுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாதை தான் காட்டும் இல்லையா, மாற்றி மாற்றிலாம் காட்டாது. இவர் பெரிய பணக்காரர் அதனால சந்துக்குள்ள அது வழியாக போகட்டும் அப்படிலாம் ஒன்று காட்டாது. அது பல நேரம் காட்டுற காதை கடைசியில் போய் ஒரு சவத்தில் போய் நிற்கும். நமக்கு தெரிஞ்ச ஊரில் நாமளே எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாமல் இருக்க இடத்துக்குலாம் கொண்டு போய் விடக்கூடிய மிகச்சிறந்த வழிகளை அது காட்டும். இந்த உலகம் எந்த பாதையில் எப்பொழுதும் பிரதிநிதித்துவப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறதோ அந்த பாதையை தாண்டி நீங்கள் சில விஷயத்தை உங்கள் சொந்த மூளையிலிருந்து யோசிக்கிற போது உங்களுக்கான பாதை மிகப்பெரிய பாதையாக அமைகிறது. நமக்கு இப்போதெல்லாம் எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கொள்ள பார்க்குறோம் இல்லையா. நமக்கு எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வெற்றி பாதை என்று சொல்லப்பட்டதோ அதன் வழியே பின்னாலே போகிறோம். வெற்றியாளர்கள் என்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே நாமும் செய்தால் நாமும் வெற்றிகரமான மனிதர்களாக மாறிவிடுவோம் என்று நாம் நம்புகிறோம். ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த விஷயம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அவருடைய வாழ்வியலுக்கு, அவருடைய கல்விக்கு, அவருடைய பொருளாதாரத்திற்கு, அவருடைய குடும்ப அமைப்புக்கு, அவருக்கு இருந்த பிள்ளைகளுக்கு, அவர் வாழ்ந்த இடத்திற்கு அது தோதான ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆக இதுதான் சரியான பாதை என்று ஒன்றும் கிடையாது. உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கூகுள் காட்டாத பாதை. You have to find your own way to reach your own destination. Let us build our own roads. ஆனால் அதுக்கு சில காரணிகள் தேவைப்படுகிறது. என்னடா மறுபடியும் நீ சொன்னதை கேட்கக்கூடாது, நீயே ஒரு பாதையை போடணும். எல்லாத்துலேயும் பாதையை போடும். பர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சில அடிப்படை விஷயங்கள் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நமக்கென்று சில பாதைகளை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அதில் முதல் முக்கியமான பாதை நம்ம அதுக்கு தான் வந்தவொடனே வயசு கேட்டேன், எந்த வயசில் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருவாரியானவர்கள் 35க்கு மேற்பட்ட வயதை கொண்டவர்களாக இருக்காங்க. பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாக இருப்பீங்க. 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கலாம், அல்லது பெரும்பாலும் இப்போலாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஜென்ரேஷன் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிற காரணத்தினால ஒற்றை குழந்தை இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம், அரசு உத்தியோகத்திலோ தனியார் உத்தியோகத்திலோ கடை வைத்திருக்கலாம், கம்பெனி வைத்திருக்கலாம். ஆவரேஜான ஒரு தமிழ் குடும்ப வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் ஒரு பெரிய மேஜிக்கை லைஃப் முழுக்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை டக்குன்னு இப்படி வந்துடும். அப்பப்போ சில கனவுலாம் காணும் இல்லையா. மறுநாள் காலையிலே கார் வாங்கின மாதிரி ஒரு கனவு காணுவோம். நம்ம யாரோ பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுநாளே மாறிவிடும் என்று எதிர்பார்ப்போம். யாராவது சொந்தக்காரங்க இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்கு போனால் இவனுங்க ஊர்லாம் எப்படா கட்டுறானுங்க, எவ்வளோ காசு தாண்டா வச்சுருப்பானுங்க, எப்படி இதெல்லாம் வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதையே நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்குது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தோற்று போகிறதுக்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சுருப்போம். நம்மளாலேயே வீடு கட்ட முடியலை அப்படின்னா இருக்கதே நம்மளால் பார்க்க முடியலை, நம்மளாலேயே பெருசாக படிக்க முடியலை, நம்ம மண்டைக்கு ஏறலை, நமக்கு இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தில் எவனுக்குமே இங்கிலீஷ் சொல்ல அதனால் நமக்கு வரல. இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு எக்கச்சக்கமான காரணங்களை வைத்திருக்கிறோம். நமக்கான பாதையை உருவாக்குவதற்கான காரணங்களை நீங்கள் தேடணும்னா முதல் முக்கியமான விஷயம், த மேஜிக் ஆஃப் யூ ஆர் லுக்கிங் இஸ் இன் த ஒர்க் வாட் யூ ஆர் அவாய்டிங் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தும் தவிர்த்து வருகிறீர்களோ அதில் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மேஜிக் இருக்குது. லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், இந்த இடத்துக்கு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களே, அது எதில் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால், எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனிப்பு இருந்தும் கூட நீங்கள் அதை செய்யாமல் தவிர்த்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. மனுஷ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 35+ டெய்லி காலையில் இந்த கடலூர் மாதிரி ஒரு கடற்கரையில் 1 கிலோமீட்டராவது வாக்கிங் போகணும், பலமுறை இல்லையா. ஆனால் ஒரு நாள் செஞ்சுருக்க மாட்டோம். அதுக்கு நம்ம பல காரணங்களை வச்சுருப்போம். தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் ஆயா அப்படின்னு என்ன மாதிரி எவனா அவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போயிடுவான். தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான். உண்மையிலேயே தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான். எனக்கே கூட என் டாக்டர் என்ன சொன்னார், உனக்கெல்லாம் தூக்கம் தான் முதல் எக்ஸசைஸ், ஒழுங்காக தூங்கு, உன் மூளை தூங்கவே மாட்டேங்குது, ஒழுங்காக படிக்கிறதெல்லாம் குறைச்சிக்க. அவள் ஆளுக்கு ஆள் மாறுது இல்லையா. அப்போ ஒரு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எத்தனிக்கிறீங்க, ஆனால் அதை செய்ய புலப்படலை. எனக்கு இவரை தெரியும், இவர்கிட்ட போய் பேசினா இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பு உண்டாகும், அல்லது இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, இவரிடம் சந்தித்து பேசினால் இந்தந்த விஷயங்களை செஞ்சோம்னா நாம் அந்த வேலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் சிறிதாக ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன்,
அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்கான ஒரு சூழ்நிலை விருப்பம்லாம் இருக்குது. ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா, இதை செய்யணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமே ஒழிய அதை செய்வதற்கான ஒரு தயக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் கால் ப்ரொகாஸ்டினேஷன். உலகத்தோட பெரு வியாதி எது தெரியுமா? தள்ளி போடுறது தான். நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தள்ளி போகிறது. ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. அப்புறம் பார்த்துக்கலான் இருக்குல்ல, அதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. நம்ம குடும்ப வாழ்வுடைய முடிவுகள்லாம் பாருங்களேன். ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி பெரும் செலவுன்னு ஒன்று இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டுருவாங்க. பட்ஜெட் போட்டுட்டு பெரும் செலவாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசலை, அதை அப்புறம் பார்த்துக்கலாமாங்க. டே, அதை தாண்டா இப்போ பார்க்கணும். எது பிரதானமோ அதைத்தான் இப்போ பார்க்கணும். எதை இப்போ பார்ப்போமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு பின்னாலேயே அதை எப்படி பார்க்குறது நமக்கு தெரியலேங்கிற உண்மை ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்படுகிற பெரு வெற்றியை சந்திக்க வேண்டுமென்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எத்தனித்து தவிர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்குள் பயப்படாமல் உள்ளே போங்கள். அதற்கான துணிச்சல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கான பாதையின் முதல் புள்ளி தொடங்குகிறது. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் when you are entering out of your comfort zone. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல வெளியில் வந்தால் தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்க முடியும். நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் கரெக்டாக இருக்கேன். சில நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், அப்படியெல்லாம் கூட செய்யலாம். நமக்கு எரிச்சல் வரும், என்ன இப்படிலாம் சொல்கிறான். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியறதை விட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய தெரியுது. இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா காசுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. அதை ஒருத்தன் காசை வாங்கிட்டு போயிட்டு அந்த 1000 5000 ஆக்குவான். அப்போ தான் தோணும், இந்த காசை வச்சு நம்மளே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியலாம் நமக்கு தெரிஞ்சும் கூட நாம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இருக்கதும் போயிருமோ அப்படிங்கிற பயம். வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாம இருக்கணும்னு பேர் வச்ச கதையா, எதுக்கு இதை போய் செய்ய போய் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரியும். ஓ, என்னால் இது முடிந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வழக்கமான நீங்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியே வந்து உங்களை ஒரு புது சேலஞ்சுக்குள்ளே நீங்கள் உள்ளே தள்ளிக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யார் என்றே. வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வெளியில் போட்ட பிறகு தான் உங்களுடைய தவிப்பென்ன, உங்கள் டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. கடற்கரைக்கு போங்க, ஒரு மீனை கையில் பிடிங்க, பிடிச்சிட்டு அந்த மீன் அது வரைக்கும் அது பாட்டுக்கு இப்படி தீப்பிட்டு தண்ணிக்குள்ள அப்படி போகும், அப்படி வரும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்க. அலைக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே போனோம்னா கீழே கொண்டுக்கிட்டு போயிடுது, ஆனால் இந்த மீன் மட்டும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதோட கம்ஃபர்ட் ஜோன். அந்த மீனை பிடிச்சி கரையில் போடுங்களேன், ஒரு மீன் அப்படியே அப்படி சக்கு சக்குன்னு குதிக்கும். மீன் இவ்வளோ உயரம் ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான்லாம் இந்த ஊருக்காரன் கிடையாது, இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். கட்டுமாடியிலலாம் போனோம்னா மீனை பிடிச்சா அந்த கரையில் போடுறது, அதில் மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம். அது போராடி தாண்டி தண்ணிக்குள்ளே போய் சர 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 சரசன்னு உள்ளே போகும். கரையில் தூக்கி போட்டால் தான் மீனுக்கே தெரியும் தண்ணி இல்லாமல் கூட என்னால் தம் கட்ட முடியும் அப்படின்னு. நாம் நம்மளையே கடலில் தூக்கி போடணும். கடலுக்குள்ளே உட்காந்துக்கு நாங்கள் எப்படி நீந்துவோம் தெரியுமா, நாங்கள்லாம் உள்நீச்சல் போவோம் தெரியுமா, நாங்கள்லாம் இது பண்ணுவோம் தெரியுமா. நீங்கள் உங்கள் தரம் என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் விடாமுயற்சி என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வழக்கமாக எதுவெல்லாம் உங்களால் இயல்பாக ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் செய்ய முடியுமோ அதை தாண்டி வெளியே வர நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த தயாராக இருக்க மைண்ட்லாம் தயாராக இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு சொன்னக்கோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ செஞ்சுக்கலாம், இப்படி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒழுங்காக இருந்தால் போய் இதை செய்கிறேன்னுட்டு சம்மந்தம் இல்லாமல் இதை போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்காக கண்டதை செய்யுங்க நான் சொல்லவில்லை, பார்க்குறது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லவில்லை. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கான பாதை அங்கே தான் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் சாதாரணமாக பார்க்குறோம். நிறையா போய் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்கிறது, ஒத்தி போடுறது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் உலகத்துடைய பெரும் வணிகர்கள், உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பற்றி பேசுகிறான். ஒத்தி போடுதலை நம்ம வெறும் தள்ளி போடுதல்னு பார்க்குறோம். இல்லை, நீங்கள் ஒன்றை தள்ளி போடுகிற போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறீங்கிறான். அப்போ தான் அதோட வேல்யூ புரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தள்ளி போடலை, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையே விடுறோம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டாலே போதுமானது. தம்பி பேசுகிறப்போ ஒன்று சொன்னாப்புல, அந்த என்ன இவர் பேச்சை கேட்டால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா, தேக்கு விற்று பணக்காரனோட ஊக்குவித்து பணக்காரனவன் தான் இப்போ பெருசாக இருக்கான். காலம் மாறி போச்சு. இதை விற்றா தான் நீங்கள் இப்படி பண்ணலாம், இதை செஞ்சால் தான் பெரிய ஆளாகலாம் அப்படிலாம் இப்போ சிலபஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு எது சரியாக வருமோ,
எது உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துமோ, எதுக்கு மார்க்கெட் இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ, எந்த விஷயத்தில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமோ, எந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதில் உங்களுக்கு சுணக்கம் இல்லாமல் இயல்பாக ஒரு உற்சாகம் இருக்கிறதோ, அதை செஞ்சால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஆனால் அதை செய்ய நம்ம பயப்படுறோம், அவ்வளோதான். when opportunities are more, நீங்கள் உங்களை தான் ட்ரெயின் பண்ணணும். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது இருக்கிறதுலே ஆபத்தான வார்த்தை. பிள்ளைங்க சயின்ஸ் படிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். மேக்ஸ் படிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதை நான் கடைசியாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே கடைசி வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணதே இல்லைங்கிறது தான் உண்மை. நம்மளால் அதை பண்ணவே முடியாது. டூ இட் நாவ். செய்ய வேண்டிய விஷயத்தை அப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன் இதை நான் 35 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னா, 35 வயசுக்கு மேலே லைஃப்பில் வாழ்க்கையில் சில பயம் வந்துடும். இருக்கிறது போயிடக்கூடாது, 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம் இருக்குது. எவனாவது ஏதாவது சொல்லிடுவான். சொல்லையில் எவனாவதுன்னு சொல்லிடுறோம். சொல்லையில் என்ன சொல்கிறோம்? எவனாவது, எவனோ ஒருத்தன் என்னமோன்னு உங்களை சொல்ல போகிறான், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான், அவனை பற்றி நம்ம சொல்லல, எவனோ ஒருத்தன் தான் சொல்கிறோம். எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி சொல்கிறத பற்றி நாம ஏன் கவலை பண்ணணும்? ரெண்டாவது, இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவன் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்மளாம் ரொம்ப முக்கியமானவன் நினச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மட்டும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, குரல் வர மாட்டேங்குது. தேங்க்யூ தம்பி. ஏன் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க நம்ம பயப்படுறோம் அப்படின்னம்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். உலகத்தின் ஆகப்பெரிய வேலையை நான் பார்த்து கொண்டிருப்பதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். நம்ம சொந்த பந்தங்களுக்குள் நாம் தான் முக்கியமானவர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமானவனே நம்ம கிடையாது, நாமளாக தான் நினச்சிக்கிறோம். இந்த உலகத்துக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அது உங்களையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இல்லை. அவனுக்கு சொந்த பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது. எழுத்தாப்பில் உட்காந்துருக்கிறது பொண்டாட்டி தானே தெரியாமல் ரொம்ப நேரம் கழிச்சு, ஓ நம்ம பொண்டாட்டியாது அப்படின்னு யோசிக்கிற அளவு மைண்டு வெளியில் போயிட்டு நாம் தான் நினச்சிக்கிறோம் நாம் பெரிய ஆள். நாம் பெரிய ஆள் நினைக்கிறப்ப நம்மளை எவனாவது சொல்லிடுவான் நம்ம நினைக்கிறோம். டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஓவர் எஸ்டிமேட்டட். நம்ம பெரிய ஆள்லாம் இல்லை, நமக்கு தான் நம்ம பெரிய ஆள். அவன் தான் பெரிய ஆள். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். யார் அதை வேலிடேட் பண்ணுறதில்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ மீடியாவில் எனக்கு இது 25வது வருஷம். இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், என்னை எல்லாருக்குமே தெரியும் நானே நினச்சிக்கிறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவானுங்க, டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுதுடா, டிவியை ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுது அப்படின்னா நம்மளை எல்லாருக்கும் தெரியும் தானே. 25 வருஷமாக நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் வேறு, ஒரு நாள் ஒரு ஷோ வந்துச்சுன்னா 10 நாள் அதோட கிளிப்பிங்லாம் சோஷியல் மீடியாவில் வருது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கோம், இவ்வளோ மேடையில் பேசுகிறோம். ஓகே, நம்மளை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். இப்போலாம் மாலுக்கெலாம் போகிறப்ப அப்படி லைட்டாக தலையை குனிஞ்சபடி போவோம், ஏன்னா எல்லாருக்கும் நம்மளை தெரியுமா. நம்மளை தெரிஞ்ச உடனே கூட்டம்லாம் கூடி அமுக்கி நம்மளை தூக்கி கொண்டு கடத்திட்டு ஒன்றும் நடக்காது. அவனே பொண்டாட்டி எவ்வளோ பில்லு வைக்க போகிறாளோன்னு தெரியாமல் அவன் பாட்டு போயிட்டுருப்பான். இந்த ஆளோட மாலுக்கு வந்தவன் இவன் சுற்றி காட்டுறதை தவிர ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், இதுக்கு பேசாமல் விற்றுக்கலாமே அந்த பொண்ணு கூட வந்திருக்கும். இவங்க 2 பேரும் மாலுக்கு போகிறதுக்கு என்னையண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் பாட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளவி மெதுவாக கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் அவங்க எங்கே கோபிநாத்தை கவனிக்க போகிறாங்க, நாமளாக தான் நினச்சிக்கிறோம் இல்லையா? when you consider yourself that you are too big, you are too larger than life அப்படி நினைக்கிறப்ப எல்லோரும் உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நான் ஒரு முறை என் மனைவியோட துணி வாங்க போயிருந்தேன் ஒரு மாலுக்கு. அந்த மாலில் போயிட்டு அந்த ஆண்கள் துணி எடுக்கிற செக்ஷனில் சட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பூ போட்ட சட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர், ஒரு பெரியவர், அவர் என்னை தூரத்துலேருந்து நின்று பார்த்துட்டு இருந்தார். நான் என் மனைவிட்ட பெருமையாக சொன்னேன், என்னுடைய ரசிகராக இருப்பார், அவர் பாவம் பக்கத்தில் வந்து பேசவே யோசிக்கிறாரு. அவள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அவள் எங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான்னு பார்க்க போயிட்டான். அப்போ நான் ரொம்ப நேரம் பார்த்தேன். திரும்ப வந்து என் மனைவிட்ட சொன்னேன், பாவம் அவர் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தூரத்தில் நிற்க, அவர் இந்த சினிமாவில் ஒளிஞ்சு பார்ப்பாங்கல்ல துப்பாக்கியில் குறி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஓரமாக போய் நின்று என்னை பார்க்குறாரு. கிட்ட வராரு, பேச மாட்டேங்கிறார், போயிடார். அப்புறம் சரி நம்மளே பெருந்தன்மையாக நடந்துக்குவோம், நம்ம தான் பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று இல்லை அப்படின்ட்டார். எனக்கு பக்குன்னுச்சு. திரும்பி பார்த்தேன், நல்ல வேளை என் மனைவி தூரத்தில் இருந்தாங்க. ஏன்னா நான் போட்ட சீனுக்கு இல்லைன்ட்டாப்பில். அப்புறம் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கும் துணி எடுக்கிறதுக்கு வந்தேன், நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா அதானே. அவர் டக்குன்னு கேட்டார்,
உங்கள் பேர் சுப்பிரமணியா அப்படின்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், டிவி ஆஃப் பண்ணால் கூட தெரிகிற மூஞ்சி, 25 ஆண்டுகளாக ஊடக பணி. அவர் என்னென்னமோ தம்பி இப்போ சொன்னாப்லையே புரட்டி எடுத்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி. கோபிநாத், என்னடா மாதவா என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, என் பேர் சுப்பிரமணியம். இல்லை என்ன சொன்னார், நான் சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், என் கிளாஸ்மேட் ஒருத்தன் உங்களை மாதிரியே இருப்பான், அவன் தானான்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு என்னை விட 10 வயசு கூட இருக்கும். அது வேறு எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மாலில் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கு உங்களை தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை யாருக்கும் அங்கே தெரியாது. எப்போ நாம் சாதாரண ஆள் நம்ம நினைக்கிறோமோ அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்கிற கவலை நம்மளை விட்டு போயிடும். அவ்வளோதான். எப்போ நீங்கள் உங்களை ரொம்ப பெருசு நினச்சிக்கிறீங்களோ அப்போ எல்லோரும் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க. ஒன்றும் இருக்காது. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒருத்தவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வச்சிடட்டு, சோழி முடிஞ்சு இல்லையா? ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன், நீங்களே அவனுக்கு திரும்ப அடிச்சிருவீங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. அவன் திரும்ப இல்லை மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன், வெறியாயிடும். ஏன்டா ஃபோனை பண்ணவே என்னன்னு சொல்லி துணையணுமா இல்லையா? ஏன்னா இந்த உலகம் நம்மளை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, நம்மளை பற்றி முக்கியம் ஏதோ பேசுகிறான், தப்பாவோ சரியாவோ பேசுகிறான், பதப்பு. அப்புறம் திரும்ப நீங்களே பொறுமை தாங்காமல் கேஷுவலாக ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை மாப்பிள்ள நான் முதல்ல ஃபோன் பண்ணேன், பேசத்தான் வந்தேன், பக்கத்தில் டக்குன்னு ஒய்ஃப் இருந்தாப்புல, சரி அப்புறமா பேசுவோம் தான் அப்புறம் பேசுகிறேன்னு. என்னென்னு சொல்லு அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, கை மாற்றா தரியா? அட கரும்பு முடித்தவனே 1000 ரூபா காசு கேட்கறதுக்காண்டான். அப்போ when you are thinking about the world is thinking about you, you always think about the world. இந்த உலகம் உங்களை பற்றியே யோசித்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்க நீங்கள் இந்த உலகத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகம் உங்களை பற்றி யோசிக்கவில்லை, நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்கள். அவ்வளோதான். இந்த வேர்ல்டில் யாரும் நம்மளாம் யோசிக்கல. 25 வருஷமாக டிவியில் வர்ற கோபிநாத்தை சுப்பிரமணியான்னு கேட்டுட்டு பூ போட்ட சட்டை போட்டவர் போயிட்டார். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை. என்னடா அவளை மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தடவை நான் ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் ஏறதுக்காக வர்றப்ப மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, அண்ணா கோபியண்ணே வாங்க திஸ் தேட் அப்படிங்கிறாங்க. இந்த டிக்கெட்டுக்கு ஈக்யூன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி கோட்டான். அவசரத்துக்கு நான் கேட்டிருந்தேன், எனக்கு அந்த ஈக்யூ ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஈக்யூ ரிலீஸ் பண்ணுவாங்க, பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ ஏறினவுடனேயும் அப்போ தான் அங்கே யாரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் விளையாட போனவங்க என்னை சுற்றி நின்னாங்க, அந்த பசங்களாம். ஆனால் வாங்கண்ணா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த டிடிஆருக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. யாரா அவன் இவனை சுற்றி நிற்கிறான், தம்பி எல்லாம் வண்டிக்குள்ளே ஏறு அப்படின்ட்டாப்புல. உடனே அவங்கள ஏறின உடனே நான் என் டிக்கெட்டை காட்டினேன், உனக்கு டிக்கெட் இல்லை போ அப்படின்ட்டாரு. நான் உடனே சார் இல்லை சார் ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க சென்னையிலேருந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் நேம் சார்ட்டில் கிடையாது போங்க அப்படின்ட்டார். நான் சொன்னேன் சார் எப்படியும் காலைல ஷூட்டிங் இருக்குது, ஊருக்கு போகணும். அந்த ஹோல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, டிடிஆருக்கு மட்டும் என்ன தெரில. அப்போ இரவு 9 மணிக்கு நியரணை வரும். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் உட்காருங்க, எங்கேயாவது சீட்டு காலியாச்சுன்னா நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஏசி ஏதோ ஒன்று அதில் என்ன அவரோட இடத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். அப்போ என்னென்னா அந்த பசங்களுக்கெல்லாம் என்னென்னா அண்ணன் பாவம் உட்காந்துருக்காருட்டு வந்து மல்லுக்கு வராங்க. டிடிஆர்ட்ட சார் நான் என் இடத்த அண்ணனுக்கு கொடுக்குறேன் சார், அண்ணன் படுத்துட்டு போகிறேன் சார், நான் உட்காரண்ணா. தம்பி இது உன் வீடு கிடையாது, ட்ரெயின், இங்கே நான் சொல்கிறது தான் சட்டம், போய் உன் இடத்துல படு. அவருக்கு இடம் நான் கொடுப்பேங்கிறாரு. வண்டி போயிட்டே இருக்கு, நாங்கள் உட்காந்தே இருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் அதுக்குள்ள அவங்க சண்டைக்கு வராங்க. வேறு அண்ணனை உட்கார வச்சுருக்கேன், நான் என் இடத்த தரேன் அப்படிங்கிறான். சும்மா இருக்கடா, அந்த ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டுற போகிறான் அப்படின்னு எனக்கு. நான் உடனே அவர் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்தார். நீ என்ன பண்ணுறப்பா அப்படின்னு கேட்டார். நான் அது மாதிரி டிவியில் நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறேன். அது தோழி இவங்க எதுக்கு மல்லுன்னு வரானுங்க அப்படின்னு. இல்லை பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், மாதிரி அண்ணன் என்னென்னு கூப்பிட்டுவேன், அந்த இதில் நான் உட்காந்து வரேனே, அவங்க இடத்த கொடுக்குறேன்னு வரேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக லைஃப்பை நம்ம பெருசாக நினைக்கிறோம்ல, அவர் சிம்பிளாக முடிச்சு விட்டார். சோழி முடிச்சு அப்படிம்போம்ல அந்த மாதிரி. எங்கே தம்பி இந்த ட்ரெயின் தான் வழக்கமாக நமக்கு, பெரும்பாலும் இதில் தான் வருவேன், 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், நான்லாம் உன் நிகழ்ச்சி பார்த்ததே இல்லை அப்படின்னார். அப்போ நிகழ்ச்சி ஆரம்பித்து 12 வருஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி ஆரம்பித்து 12 வருஷம் ஆன ஒரு நிகழ்ச்சியை இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். அந்த மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் வாட்டர் பாக்கெட் விற்கிறவர், டீ விற்கிறவர், இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ரெயின் டிரைவர் கூட என்னை தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னை யாருக்கு தெரியணுமோ அவருக்கு மட்டும் தெரியலை. அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் அங்கேயே உட்காந்துருக்குறேன். அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா அதுக்கு தான் அந்த பையனை வந்து கேட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னார், சீட்டெல்லாம் நிறைய கிடக்கு, இந்த பயலுக்கு சும்மா இருந்தாங்கன்னா உன்னை அப்பயே படுக்க வச்சுருப்பேன், இவன் வந்து என்னமோ நான் கொடுக்குறேன், நான் இடம் கொடுக்குறேன், நான் இன்னும் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அதான் உன்னை உட்கார வச்சா அப்படின்னு. அவருக்கு என்ன கோவம் அப்படின்னா, இவன் என்ன ஒரு ஆள், இந்த ட்ரெயினே எண்ணூட்டு இல்லையா, இந்த ட்ரெயின் கண்ட்ரோல் என் கையில் இருக்குது, நீ என்ன அங்கே வந்து ஏன் சீட்டை கொடுக்குறேன், ஓன் சீட்டை கொடுக்குறேங்கிற. அவர் அந்த பாயிண்ட் அப்பவே சொன்னார், தம்பி உங்கள் வீட்டு சோஃபா இல்லை அது, உங்கள் வீட்டு இடத்த அவர் கொடுக்குறது, இது ட்ரெயின் சீட்டு, ரயில்வே சீட்டு, நான் தான் கொடுக்க முடியும், இடம்லாம் நிறைய கிடக்குன்ட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அருமையாக ஒரு இடத்துல படுக்க வச்சாப்புல. அவருக்கு என்ன தெரியவே இல்லை. மறுநாள் காலில் அவரை பார்த்தேன், நேற்று நைட்டு பார்த்தோமே இந்த டிவி தம்பி தானே நீங்கள் என்னார், கோபிநாத் அவருக்கு இன்னைக்கு டிவி தம்பி தான். அப்போ உங்களை எங்கே தெரியுமோ அங்கே தெரியாது, எங்கே தெரியக்கூடாதோ அங்கே தெரியும். கரெக்டாக கடன் வாங்கிட்டு ஒருத்தட்ட நிற்பீங்கல்ல, அண்ணே என்ன வட்டி கடையில் நிற்கிறீங்க அப்படின்னு கரெக்டாக பிடிப்பான். ஸோ லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் கன்சிடர் that you are too big. When you consider yourself too big, you always think about others. When you consider yourself you are small, you never care about others. சாதாரண மனிதர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படுவது கிடையாது. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும்னா நீங்கள் அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா அடுத்தவன் நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லலை, சொன்னால் தானே கவலைப்பட, நாமளாக தான் நினச்சிக்கிறோம். வாட்ஸ்அப் நமக்கு ஒரு 10, ஃபேஸ்புக்கில் ஒரு 10 லைக் விழுந்துருச்சு, இன்ஸ்டாகிராமில் ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணிட்டான்னா நம்மளே பிரியால் நம்மளே நினச்சிக்கிறோம். இல்லை, நாம் சின்ன ஆள் தான். நீங்கள் சின்ன ஆளாக இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது, எளிமையாக இருக்கலாம், நினச்சதை செய்யலாம், தப்பு பண்ணிடலாம், திருத்திக்கலாம், அடுத்தவன் சொல்லுவான்னு கவலைப்பட வேணாம், மற்றவர்களும் உங்களை மன்னிப்பார்கள். டோன்ட் ட்ரை டு பி பிக், பி ஸ்மால் அண்ட் மேக் இட் பிக். சின்னதாக இருங்க, பெருசாக செய்யுங்க, பெரிய ஆளாக இருக்கன்னு நினைக்காது. அது ரொம்ப கடி. இப்போ வரையில் கூட ஒரு 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 பெரிய வண்டி வந்து நான் வந்த பாதையில் இங்கே உள்ள என்ட்ராகிற பாதையில் கரெக்டாக அவர் வந்து வளைச்சி விட்டாப்புல. உடனே நம்ம அதிகாரிகள்லாம் போயிட்டு அந்த வண்டியை எல்லாம் போங்க, கோபிநாத் வராரு, அதுவும் அந்த மிருகம் வந்து விட்டது, எல்லோரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் எங்கூட வண்டி ஓட்டிகிட்டு வந்த அவர்கிட்ட சொன்னேன், இப்போ உங்களெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், என்னையே தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார், அவன் வர்றான்ட்டு என் வண்டியை பின்னால் போக சொல்லிட்டாங்க, போக சொன்னது நானே இல்லை, நான் ட்ரெயினில் அண்ணே உட்கார ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டேன், அண்ணன் இடத்த எனக்கு தாரேன்னு நான் பாருங்க. அவன் தான் இப்போ அவர் என்ன சொல்லுவார், அவன் வரான்ட்டு பெரிய இவன், அவன் நானே பாவம், அவன் பெரிய இவன், அவன் வரான்ட்டு என்னை போக சொல்லிவிட்டாங்க. So don't consider yourself too big. Be simple, be humble. You can do wonders. So உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குவதில் முதல் முக்கியமான இடம் இதுதான். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை பற்றி பயப்படாது. தோற்று போயிடுவோங்கிற பயம்தான் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம். தோற்று போயிடுவோங்கிற பயம்தான் நாம் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம். தோற்று போவோம், தப்பே கிடையாது. தோக்காமல் ஜெயிச்சவன்னு ஒருத்தர் இருந்தால் காட்டுங்க, அவனை பார்த்துட்டு நம்மளும் தோக்காமல் ஜெயிக்காமல் இருக்கலாம். ஏன் தோக்கணும்? வெற்றி தோல்வி பற்றி பிள்ளைகள் கவலைப்பட்டதில்லை, கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான், தோல்வி ஒன்று தான். நாம் தான் எல்லாத்தையும் கிரேட் பண்ணுறோம், இது வெற்றி இது தோல்வி. குழந்தை நடந்து வரும், கீழே விழும்ல, விழுந்துட்டு எந்திரிக்கையிலையும் சிரிக்கும், விழையிலையும் சிரிக்கும். அதுக்கு விழுகிறது எக்ஸைட்மெண்ட்டு தான், எந்திரிக்கிறது எக்ஸைட்மெண்ட்டு தான். விழறது என்பது வீழ்ச்சி என்றோ எழுவது என்பது மலர்ச்சி என்றோ அந்த பிள்ளைக்கு தெரியாது. ரெண்டுமே அதுதான் செய்து. உங்கள் வெற்றியை ரசிப்பதைப் போல தோல்வியை ரசியுங்கள். தட்ஸ் பியூட்டி ஆஃப் லைஃப். உங்கள் ஈகோவோட இதில் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியலைன்னு ஒத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆகப்பெரிய தில்லு. என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்கிறது தில்லு இல்லை. இதை என்னால் செய்ய முடியலை, பரவாயில்ல, ஆனால் அடுத்து நான் முயற்சி பண்ணி வருவேன். உங்கள் செல்ஃப் ஈகோவை கில் பண்ணுறது. என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது. தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். நான் சென்னைக்கு வந்த புதுசில் சென்னை ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் எனக்கு. நான் அது வரைக்கும் சென்னைக்கே வந்ததே இல்லை. நான் முதல்ல சென்னைக்கு வந்ததே படிக்கிறதுக்கு தான், அது வரைக்கும் சென்னைக்கே வந்ததில்லை. சென்னையே நான் வழக்கம் போல் இந்த எல்ஐசி பில்டிங்கை சினிமாவில் காட்டுவானோ உள்ள, அங்கே தான் நானும் பார்த்துருக்கேன். வந்து வேலை தேடி வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறப்ப வந்து சில ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணும். ஹெட்லைன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் நியூஸ் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும்.
ஆனால் ஹெட்லைன்ஸ் நியூஸை ஹிட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா பெரிய பெரியவர்களோடு பேட்டி எடுக்கணும். அவர்கள் வரக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு அச்சமாக இருக்கும். ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் வரவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கணும். பெரிய அரசியல் தலைவர்களோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளோ வருவாங்க. அங்கே போய் எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? நம்ம வந்து இஸ்ஸு வாஸு ஏ அண்ட் ஹவ் பீன் ஹேட் பீன் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்குடா இத்தனை வச்சுருக்கீங்க? கம்முனா கம்மு கோனா கோ ஏன்டா குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் நேற்று அதை செய்து கொண்டிருந்த போது அவன் வந்து கொண்டிருந்தான். ஏன் வந்தானே? அவன் நேற்று அதை செய்து கொண்டிருந்த போது அவன் வந்து கொண்டிருந்தான். அவன் அதனை செஞ்சுட்டு தான் வந்தான், அவ்வளோதானடா அப்படி தோணும். ஏவை ஆன் மாதிரியே போடுறது, ஆனை ஏ மாதிரியே போடுறது. டீச்சர் பிடிச்சி என்ன ஏ போட வேண்டிய இடத்துல ஆன் போட்டிருக்குன்னா இல்லை அது ஏ தான் அப்படிங்கிறது. இல்லை நீ ஏ போட வேண்டிய இடத்துல ஆன் போட வேண்டிய இடத்துல ஏ போட்டிருக்கனா இல்லை இப்படி அப்படிங்கிறது. நமக்கு கேட்க பயம். ஆக்சுவலாக நமக்கு விவரம் இருக்குது, நாம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கோம். சென்னைக்கு ரிப்போர்ட்டர்லாம் ஆகிட்டேன். ஆனால் போய் கேட்க பயம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன். எங்கெல்லாம் போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வருமோ அங்கெல்லாம் போய் கேள்வி கேட்கறது இல்லை, அதை தவிர்ப்பேன். அப்போ என்ன ஒருத்தர் புஷ் பண்ணார், போடா எல்லாரும் மனுஷன்தான் போ, என்ன ஆயிரப்போகுது, என்ன நடந்து போயிருப்ப, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, போ கேளு பேசுகிறா அப்படின்னா. சரி கம்ஃபர்ட் ஜோனை உட வெளில போ. யாராவது ஒருத்தர் உங்களை தள்ளணும். இப்போலாம் அப்படி தள்ள ஆள் இருக்கான்னு தெரில, பிடிச்சி வேணால் தள்ளி விட்டுருவாங்க. இப்போலாம் நல்லா மேலே போகணும் தள்ளலாம், ஆள் குறைஞ்சி போயிட்டாங்க இல்லையா? அப்போ போகிறப்போ 1 வருஷத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், பயமே இல்லை. ஸோ முறைப்படி போய் இங்கிலீஷ் கற்று